Hi students, இன்னைக்கு நம்ம 11th business mathsல exercise 8.1ல third sum பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா find lower quartile, upper quartile, 7th decile, 5th decile and 60th percentile of the following for the following frequency distribution கொடுத்து நம்மளுக்கு ஒரு tabular columnல values எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது பாத்தீங்கன்னா wages அப்புறம் frequency கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லோவர் குவாட்ரில் கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா n தேவை. n அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா இது நம்ம ஏற்கனவே போன சம்ல பார்த்தோம் டேப்லெட் காலம்லாம் போட்டுருவோம். அது மாதிரி இந்த இதுலயும் போடுறோம். பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் பேஜஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அடுத்தது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா இது ரெண்டும் நமக்கு தெரியும். இதை நம்ம அப்படியே எழுதிட வேண்டியதுதான். இங்க ஃப்ரீக்வன்சின்றது 1, 2, 3 நம்ம கேட்கணும். இங்க இதுல கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த சிஎஃப் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்க இந்த ஃப்ரீக்வன்சில ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே நம்ம எழுதிடணும். அடுத்து இந்த ஃப்ரீக்வன்சில இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரை என்ன செய்யணும்னா நம்ம இங்க இங்க கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்க ஃபர்ஸ்ட் நம்பரை இந்த ஃப்ரீக்வன்சில இருக்க இந்த நம்பரோட நம்ம ஆட் பண்ணணும் செகண்ட் நம்பரோட. அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு 4ன்னு கிடைக்குது. அடுத்து இந்த 4 11ஓட ஆட் பண்ணோம். அடுத்து 11ஓட ஆட் பண்ணா 15 கிடைக்குது. அடுத்து 15 21ஓட ஆட் பண்ணும்போது நமக்கு 36 கிடைக்குது. 36 43ஓட ஆட் பண்ணும்போது நமக்கு 79 கிடைக்குது. 79 32ஓட ஆட் பண்ணும்போது நமக்கு 11 கிடைக்குது. இப்படியே தான் வரும். அடுத்து 11 வந்து கடைசி நம்ம 9ஓட ஆட் பண்ணும்போது நமக்கு 120 கிடைச்சு இதோட ஸ்டாப் ஆயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு இனிமேல் கீழே நம்பர்ஸ் இருந்தா நம்ம அது இதே ஆட் பண்ணிட்டே போக வேண்டியது. நம்ம கடைசி அப்படி வந்து ஸ்டாப் ஆயிடும். இப்ப நம்மளுக்கு இங்க 120 வந்திருக்கு. பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா n நம்ம கண்டுபிடிக்கணும். n எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃப்ரீக்வன்சியை நம்ம ஆட் பண்ணாதான் நமக்கு n கிடைக்கும். பாத்தீங்கன்னா நம்ம இதை ஆட் பண்ணலாம். இப்ப 1 + 3 அடுத்து 1 + 3 3 + 11 21 அடுத்து 21 + 43 அதே மாதிரி ஆட் பண்ணோம்னா நமக்கு கடைசியா n is equal to 120 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். இது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 120 தான் கிடைக்கணும். அப்படி ஆட் பண்ணி நம்மளுக்கு வராட்டி நம்ம ராங் தப்பா விட்டுருக்கோம். எங்கேயோ மிஸ்டேக் விட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம இங்க கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில இங்க இப்படி ஆட் பண்ணிட்டே வந்து இந்த கடைசி டிஜிட் இருக்குல்ல இது 120ன்னு இருந்துச்சுன்னா இங்கேயும் 120 இருக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா 1000 தான் இங்கேயும் 1000 இருக்கணும். அதே மாதிரி இங்க என்ன வேல்யூ இருக்குதோ அதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணும்போது நமக்கு இங்க கிடைக்கணும். பாத்தீங்கன்னா நம்ம இதை n கண்டுபிடிச்சாச்சு. இந்த n வேல்யூ கண்டுபிடிச்ச பிறகு நம்ம அடுத்து என்ன செய்யணும்னா நம்ம வந்து லோவர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லோவர் குவார்டைல். இந்த லோவர் குவார்டைல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம லோவர் குவார்டைல் Q1 is equal to size of n by 4th value. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல நம்மளுக்கு n தெரியும் 120 divided by 4ன்றது 4th வேல்யூ. அப்ப பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணும்போது நமக்கு 30th வேல்யூன்னு சொல்லி வருது. இந்த 30th வேல்யூ நம்மளுக்கு என்ன இந்த டேபுலர் காலத்துலன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த 15க்கு உள்ள 30 வராது. 36க்கு உள்ளதான் பாத்தீங்கன்னா நமக்கு 30ன்றது வரும். அப்ப இந்த 36க்கு உள்ள 30 வரும்போது நம்ம இந்த ரோவை தான் அப்படியே நம்ம எடுத்துக்கணும். அப்ப இந்த 36க்கு உள்ள வர்ற இதுல 30 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேஜஸ்ல பாத்தீங்கன்னா 40 to 50க்குள்ள தான் வருது. அப்ப பாத்தீங்கன்னா Q1 lies in the class அதாவது இது ஒவ்வொன்றும் குரூப்பா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப Q1 lies in the class 40 to 50 and its corresponding values are நம்ம எழுதுவோம். அப்படி எழுதின பிறகு நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா என்ன கொடுத்துட்டாங்கன்னா Q1 ஓட ஃபார்முலா கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா பாத்தீங்கன்னா L plus n by 4 minus PCF. PCF ன்னு பாத்தீங்கன்னா pre-cumulative frequency. அடுத்து divided by F into C. இதான் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலால தான் பாத்தீங்கன்னா நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி இது பண்ண போறோம். நமக்கு இப்ப Lன்ற என்னதுன்னு பாத்தீங்கன்னா லோவர் லிமிட் பாத்தீங்கன்னா
நம்மளுக்கு எல் என்னன்னு பாத்தீங்கன்னா 40 நம்மளுக்கு. அப்ப 40 நம்ம எழுதிக்கணும். இது வந்து கொஞ்சம் பெரிய சம்னால நம்ம வந்து நான் இந்த இடையில வந்து எழுதல. இங்க பாத்தீங்கன்னா, நம்ம கியூ லைஸ் இந்த கிளாஸ் 40 to 50ன்றதெல்லாம் இங்க நம்ம எழுதணும். இங்க பாத்தீங்கன்னா, அது எழுதிருங்க. இங்க பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு எல் வந்து 40ன்னு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா, 40 பிளஸ் இப்ப n பை n பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு 120 டிவைடட் பை 4 மைனஸ் இப்ப பிசிஎஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்னன்னா ப்ரீ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இந்த ப்ரீ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா, நம்மளுக்கு இங்க இதான் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்ப இங்க ப்ரீ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்றது இங்க இருக்கு. ப்ரீ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா, நம்மளுக்கு இந்த 36க்குள்ள தான் நம்மளுக்கு 30th வேல்யூன்றது இருக்குது. இதோட பிஃபோர் நம்பர் அதாவது 15ன்றது தான் பாத்தீங்கன்னா, நம்மளோட ப்ரீ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்றது. இப்ப ப்ரீ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து -15ன்னு போடணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிவைடட் பை எஃப்ன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்துச்சு அந்த ரோல 21ன்னு வந்துச்சு. இந்த 21ன்னு இங்க வரும். இந்த 21ன்றது தான் பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீக்வன்சி. அதை நம்ம இங்க எழுதணும். அப்ப 21 இன்டூ சின்னும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க 10. இப்ப இஸ் ஈக்குவல் டு நம்ம சிம்ப்ளை பண்ணலாம். 40 பிளஸ் 30 minus 15 divided by 120, sorry, 21 into 10. இப்ப நம்ம இந்த இன்னும் மைனஸ் பண்ணி இன்னும் சிம்ப்ளை பண்ணலாம். பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 40 plus 15 by 21 into 10 ன்னு வருது. இன்னும் நம்ம சிம்ப்ளை பண்ணா நமக்கு என்ன கடைசி கிடைக்குதுன்னா 40 plus 7 பாயிண்ட் இதை நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 7.142 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. நம்ம வந்து 10 வந்து இதோட மல்டிப்ளை பண்ணிடுறோம். பண்ண பிறகுதான் நமக்கு இது கிடைக்குது. இஸ் ஈக்குவல் டு பாத்தீங்கன்னா 47.14 அப்படின்னு சொல்லி நமக்கு கடைசி இங்க கிடைக்குது. இதான் பாத்தீங்கன்னா நம்மளோட Q1 கேட்டிருக்காங்க. இதான் பாத்தீங்கன்னா 47 பாயிண்ட் Q1 is equal to 47.14 அப்படின்னு தான் நம்மளோட Q1. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு அப்பர் குவார்டைல் பாத்தீங்கன்னா நமக்கு Q3. இப்ப Q3 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்பர் குவார்டைல் என்னன்னா QUAR TILE. Q3 is equal to இந்த நம்ம ஃபார்முலா தெரியும். அதை நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். சைஸ் ஆஃப் n by இதுல என்ன வரும்னா நமக்கு 3 into n by 4th வேல்யூ அப்படின்னு சொல்லி வரும். இஸ் ஈக்குவல் டு இந்த சைஸ் n 3 நமக்கு இருக்கு. n பாத்தீங்கன்னா நமக்கு 120 டிவைடட் பை 4 30. அப்ப இஸ் ஈக்குவல் டு 90th வேல்யூன்னு சொல்லி நமக்கு வருது. இப்ப 90th வேல்யூ அப்படின்றது நம்மளுக்குங்க இதுல எங்க வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா டேப்லர் காலத்துல 90th வேல்யூன்றது பாத்தீங்கன்னா நமக்கு 111க்குள்ள தான் பாத்தீங்கன்னா நமக்கு 90ன்ற வேல்யூ வரும். அப்ப இந்த ரோல தான் பாத்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் இருக்கு. இப்ப இதான் பாத்தீங்கன்னா 79 தான் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரீ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இது 32ன்றது தான் ஃப்ரீக்வன்சி. இதெல்லாம் நம்ம வந்து அப்புறம் வந்து 16ன்றது தான் பாத்தீங்கன்னா நம்மளோட எல் அதாவது லோவர் லிமிட்ன்றது பாத்தீங்கன்னா நமக்கு 16ன்றது இங்க வருது. இதான் நம்ம இத பாத்தீங்கன்னா அந்த ஃபார்முலா எல்லாமே ரொம்ப ஈஸி. ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாத்தீங்கன்னா Q3 யோட ஃபார்முலா அதே தான். L plus அங்க வெறும் n போட்டோம். இங்க 3n போடுவோம். 3n divided by 4 minus PCF.
டிவைடட் பை எஃப் இன்டு சி. பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வேல்யூஸ் ஈஸியா தெரிஞ்சிருச்சு. அதனால நம்ம ஈஸியா சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி சம். ஆனா என்ன கொஞ்சம் பெருசா நம்ம கேர்ஃபுல்லா செய்யணும். ஃபார்முலாலாம் ஈஸியா மெமரில பண்ணியிருந்தோம்னா ரொம்ப ஈஸி. இப்ப எல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 16 வந்தது. அது லோவர் லிமிட் பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு n இன்டு 3 இன்டு n டிவைடட் பை 4 பாத்தீங்கன்னா நமக்கு 19 கிடைச்சிருக்கு. அதை அப்படியே நம்ம போட்டுடலாம் ஃபர்ஸ்ட். டிவைடட் பை பிசிஎஃப்னு பாத்தீங்கன்னா நமக்கு காட்டுற மாதிரியே நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 79 தான் பாத்தீங்கன்னா என்னோட பிசிஎஃப் ப்ரீ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 79 டிவைடட் பை எஃப்னு பாத்தீங்கன்னா நமக்கு 32. எல்லாமே அதே ரோலே நமக்கு அழகா கிடைச்சிடும். அதனால இங்கே எதுவுமே நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. வெறும் ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணா அதான் நம்மளோட Q3. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான சம்ஸ் இது. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ 60 பிளஸ் இங்க நம்ம மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 11 டிவைடட் பை 32 இன்டு 10. இதை நம்ம டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 60 பிளஸ் 3.43 சொல்லி கிடைக்குது. இதை நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 63.44 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதான் பாத்தீங்கன்னா நம்மளோட Q3. எடுத்து எழுதிடலாம். Q3 is equal to 63.44. இதான் பாத்தீங்கன்னா நம்மளோட Q3. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் லோவர் குவார்டைல், அடுத்து அப்பர் குவார்டைல், அடுத்து பாத்தீங்கன்னா 7th டீகைல் கேட்டிருக்காங்க. 7th டீகைல் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்ப 7th டீகைல் நம்ம D7 is equal to டீகைல்ல பாத்தீங்கன்னா நமக்கு 1/10 வரும். அப்ப ஃபார்முலா நமக்கு ஈஸியா தெரியும். பாத்தீங்கன்னா 7th ன்னு கேட்டிருக்கனால அப்ப நமக்கு இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா size of 7n divided by 10 வேல்யூ அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்ப இதுல நம்ம வந்து n சப்ஸ்டிட் பண்ணி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 7 into 120 divided by 10 value. One 110 sorry 120 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 12 கிடைக்குது. பாத்தீங்கன்னா 7 into 12 வேல்யூ. இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 84th வேல்யூ. 84th வேல்யூன்றத நம்மளுக்கு இப்ப கிடைக்குது. இது எங்க இருக்குன்னு நம்ம இந்த டேபர் காலத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு எங்க இருக்குதுன்னா 84ன்றது அதே மாதிரி நம்மளுக்கு 111க்குள்ளதான் பாத்தீங்கன்னா நம்மளோட 84ன்ற வேல்யூ இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு போனதுல நம்ம அப்பர் குவார்டர்ல கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு எப்படி பிசிஎஃப் 79 அதே மாதிரி இருக்கும். அதேதான் எஃப்பும் பாத்தீங்கன்னா 32. லோவர் லிமிட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 60. அதேதான் எல்லாமே அதே மாதிரி தான் இதுல இருக்கு. ஃபார்முலா மட்டும் இந்த டிக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும். அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. பாத்தீங்கன்னா நமக்கு D1ஓட D7ஓட ஃபார்முலா பாத்தீங்கன்னா L plus 7n divided by 10. டீக்கன் பாத்தீங்கன்னாலே நம்மளுக்கு 1/10 அப்படிதான் அர்த்தம். பெர்கன்டைல்னா 1/100, குவார்டைல்னா நம்மளுக்கு 1/4. அதே அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல அது மட்டும்தான் வேற டிஃபரன்ஸ். வேற எதுவுமே நம்மளுக்கு மாற்றம் இருக்காது. அதே மாதிரி ப்ரீ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி இன்டு சி. பாத்தீங்கன்னா இதுல நம்ம ஃபார்முலா நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்க வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்றது தான். பாத்தீங்கன்னா அதே மாதிரி நம்மளுக்கு லோவர் குவார்டர் 60. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளஸ் 7 into n divided by 10 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 84 கிடைச்சிருக்கு இங்கேயே. அது அப்படியே எழுதிடலாம். மைனஸ் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 79 divided by 32 into 10. இதான் வந்து இது நம்ம ஒண்ணு ஈஸியா நம்ம சிம்ப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கிடைச்சிடலாம். பாத்தீங்கன்னா சிம்ப்ளை பண்ணா நமக்கு 60 பிளஸ் இந்த மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 50 கிடைக்குது. into 60 plus டிவைட் பண்ணிடுவோம். பட் நமக்கு 1.56 கிடைக்குது is equal to
61.56. அவ்வளவுதான். இதான் பாத்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர். இது பாத்தீங்கன்னா 7th டீகைல், அதாவது D7னா நம்மளுக்கு இங்க என்ன கிடைச்சிருக்குன்னா 61.56 அப்படின்னு நம்மளோட D7. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்மளுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் லோவர் குவார்டைல், அப்பர் குவார்டைல், 7th டீகைல், 5th டீகைல் கேட்டிருக்காங்க. 5th டீகைல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா D5 is equal to size of, அதே மாதிரி ஃபார்முலா நம்மளுக்கு இங்க என்ன வரும்னா 5n divided by 10 வேல்யூ. அவ்வளவுதான். நம்மளுக்கு n வேல்யூ தெரியும். n வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாத்தீங்கன்னா 5 into 120 divided by 10 நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 12 வேல்யூ மறக்காம போட்டுறணும். th வேல்யூ is equal to பாத்தீங்கன்னா 560. அப்ப 60th வேல்யூ. இந்த 60th வேல்யூ நம்மளுக்கு டேப்லெட் காலத்துல எங்க இருக்குன்னு பார்க்கணும். பார்த்தோம்னா இங்க 79 குள்ள நம்மளுக்கு வரணும். அப்ப நம்ம பாத்தீங்கன்னா இங்கதான் நம்மளோட வொர்க் 50 to 60 குள்ள தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது இருக்கும். 79 குள்ள தான் நம்மளுக்கு 60ன்றது வரும். அப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா 43. அடுத்து லோவர் லிமிட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 50. அடுத்து அதாவது ப்ரீ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க 36ன்னு வரும். இதே மாதிரி நம்மளுக்கு C is equal to 10 அது எப்பயுமே. பாத்தீங்கன்னா நம்ம இப்ப அடுத்து அதை கண்டுபிடிக்கலாம். இப்ப D5 ஓட ஃபார்முலா பாத்தீங்கன்னா நமக்கு எப்பயும் போல L plus 5n divided by 10 minus pre-cumulative frequency PCF divided by F into C. இந்த வேல்யூஸ் நம்ம இது பண்ணி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். L பாத்தீங்கன்னா நமக்கு எங்க வருது? இங்க 15 வருது. 50 plus 5 into n divided by 10 பார்த்தீங்கன்னா 60 minus pre-cumulative frequency பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 36 divided by 43 into 10. இதை நம்ம இன்னும் சிம்ப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 50 plus 24 by 43 into 10 is equal to, நம்ம அதை டிவைட் பண்ணி இதில் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 50 plus 5.58 is equal to 55.58. இது நம்மளோட 5th டீகைல பார்த்தீங்கன்னா D5 is equal to 55.58ன்றது தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட 5th டீகைல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னா அடுத்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லோவர் குவார்டைல், அப்பர் குவார்டைல், 7th டீகைல், 5th டீகைல், அடுத்து 60th பெர்கன்டைல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 5th பார்த்தீங்கன்னா D5 வந்து 55.58 கண்டுபிடிச்சாச்சு. நம்ம 60th பெர்கன்டைல் நம்ம இப்ப கண்டுபிடிப்போம். P60 is equal to, எப்பயுமே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எத்தனாவது வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். சைஸ் ஆஃப் 60 into n பெர்கன்டைல் 1/100 அப்ப divided by 100 வேல்யூ. இதுல நம்மளோட வேல்யூ n வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடலாம். 60 into 120 divided by 100. 0 எல்லாம் கேன்சல் ஆயிடும் நமக்கு. 612 நமக்கு பாத்தீங்கன்னா 72 வருது. 72th வேல்யூ. இதெல்லாம் நம்ம கண்டிப்பா பிராக்கெட் போட்டு வேல்யூ போடணும். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன 72th வேல்யூ நமக்கு இதுல எங்கன்னு நம்ம பார்க்கணும்.
அப்ப 72 பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்க 79 தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 72 வரும். பார்த்தீங்கன்னா, இந்த ரோல் தான் நம்மளுக்கு திரும்ப அதாவது லோவர் லிமிட் பார்த்தீங்கன்னா, 50 அதே மாரி ஃப்ரீக்வன்சி 43 அது மாரி பிசிஎஃப் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 36 இதே மாரி இது எல்லாமே அதே மாரி தான் வருது. பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப சம் போடலாம். P60 ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு L பிளஸ் 60n divided by 100 minus PCF divided by F into C. இப்ப நான் அங்க 72th வேல்யூ பார்த்த மாரியே இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 50 வரும். இங்க 72 minus 36 divided by frequency பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 43 into C number நம்மளுக்கு 10. இது சிம்ப்ளை பண்ணா நம்மளுக்கு 50 பிளஸ் டிவைட் பண்ணா நம்மளுக்கு 3 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு மைனஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 360 டிவைடட் பை 43. அப்ப அடுத்து நம்ம இங்க 50 பிளஸ் 8.37 டிவைட் பண்ணா அது நம்ம ஒன்னும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா கடைசியா 58.37 இதான் பாத்தீங்கன்னா நம்மளோட P60 60 பெர்கன்டைல் 58.37 ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா லோவர் குவார்டைல் கேட்டிருந்தாங்க. லோவர் குவார்டைல் வந்து Q1 47.14. நெக்ஸ்ட் அப்பர் குவார்டைல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா அப்பர் குவார்டைல்னா Q3 பாத்தீங்கன்னா நமக்கு 63.44. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு D7 61.56. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு D5 55.58. கடைசியா பார்த்தா நம்மளுக்கு P60 58.37 இதான் பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம கொஸ்டின்ல கேட்ட எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம கடைசியா இப்ப கண்டுபிடிச்சாச்சு. இந்த டேப்லெட் காலம் மட்டும் நம்ம ஈஸியா கரெக்ட்டா போட்டா போதும். நம்ம இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்க எல்லாத்தையுமே ஈஸியா பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். லோவர் குவார்டைல், அப்பர் குவார்டைல், 7th டிகேட், 5th டிகேட், 60th பெர்கன்டைல் எல்லாமே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியான சம். ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம மெமரி பண்ணிக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்.